அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நீங்கள் பார்த்தது உண்மைதாங்க டைட்டிலில். ஆமாங்க, வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் நகைக்கடன் 5 சவரன் நகைக்கடன் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதற்காக கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 2 மாதத்திற்கு முன்பு 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. அந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்துல தான் இந்த தீர்மானங்களும் போடப்பட்டிருக்கு. இந்த ஸ்கீமுமே வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 5 சவரன் வரை இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணம் என்ன, அதற்கான விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போலதான் தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்வது போலவே இந்த விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்வாங்களா, ஸோ அதற்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஸ்கீம் அப்டேட்டும் வந்திருக்குங்க. அதாவது விவசாய கடன்கள் ஏற்கனவே பயிர்க்கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது மட்டும் அல்லாமல் இன்னமும் ஏற்கனவே வாங்கியிருந்த நகைக்கடன்களும் தள்ளுபடி. அதே மாதிரி இது மீண்டும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் வழங்குவதற்காக 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது இன்னமும் ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியில் தான் தெரிவிக்குதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் கவர்மெண்டோட ஸ்கீம் வீடியோஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தகுதி உள்ளவங்க யாரு, தகுதி இல்லாதவங்க யாரு, அதற்கான காரணம், விளக்கம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அரசாணையின்படி தமிழக அரசால் யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவங்க, அதற்கான காரணமும் விளக்கமும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்றாங்க என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு குடும்ப அட்டையில் இடம்பெற பெற்ற குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இன்னும் துல்லியமா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, 5 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுதான் அதுல சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படின்றதையும் விரிவா மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அதோடய பாருங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, நகைக்கடன் பெற தகுதியில்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் விளக்கமும் இங்க மென்ஷன் பண்றாங்க. என்னன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட
கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா 5 பவுனுக்கு மேல இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள மேல இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. அதற்கான விளக்கமும் சொல்றாங்க. குடும்ப அட்டை எண், ஓகேங்களா, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர், அதே மாதிரி தவறாக வழங்காதவர்கள் நீங்க நகைக்கடன் வாங்கும் போது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரும் தராம அதோட தப்பான நம்பரை கொடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பரும் தப்பா கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அடுத்ததா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி அரசு ஊழியர்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. அவங்களுடைய குடும்பத்துக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. 2021க்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன், ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா விவசாய கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. நீங்க பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. நகைக்கடன் வாங்கி தள்ளுபடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா, நகைக்கடன் முழுமையா, ஓகேங்களா, இப்போ நகைக்கடன் வச்சிருப்பீங்க. இந்த மாசம் தான் பாத்தீங்கன்னா நீங்க நகைக்கடன் முழுமையா செலுத்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாசமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கான அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுடைய பணமும் நீங்க முழுமையாக செலுத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா, ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்ததா, நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, போலி நகைகளுக்கு வழங்கப்பட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா, சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3ல் உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நமக்கு சொல்றாங்க. அடுத்ததா, தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்பங்களுக்கும் வைத்திருப்பவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, ஆதார் அட்டையில் தமிழக முகவரி இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் முகவரி இருந்தால் அவர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். ஸோ இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அதே போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி தாங்க அதற்கான தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1477 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கிய நகை கடன்களும் பயிர்க்கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குதுங்க. ஸோ அதை எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மீண்டும் விவசாயிகளுக்கு விவசாய கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.